Hi students, இந்த வீடியோல நம்ம current electricityல ரொம்ப முக்கியமான டாபிக். பட் இதில இருந்து இவ்வளவு क्वेश्चन வந்திருக்கான்றது கூட தெரியாது நமக்கு. ஓகேவா? அது மாதிரி என்ன டாபிக்னா எலக்ட்ரிக்கல் பவர் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அந்த டாபிக்கை தான் இப்போ பேச போறோம். ஓகேவா? அது ரிலேட்டடா நிறைய சம்ஸ் பார்க்க போறோம். ஓகே? 2024 and 23 25லலாம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக்கல் பவர் இதை பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக்கல் பவர் இந்த ரெண்டு டாப்பிக்கை தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் ஜேஇ நீட்டில் வந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஃபார்முலாஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ சம் எல்லாமே சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ், லைக் 3 ரெசிஸ்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணால் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் டைரெக்டாக ஆட் பண்ணி விட்ற வேண்டியதுதான், R1 + R2 + R3. பேரலல் கனெக்ஷன் அப்போ என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ 1/Rp is equal to 1/R1 + 1/R2 + 1/R3 3 ரெசிஸ்டர் இருக்கும்போது இதே ரெண்டு ரெசிஸ்டர் தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிடலாம், Rp is equal to R1 × R2/R1 + R2ன்னு போட்டுடலாம். ஓகே, லைக் இதுதான் இப்படி எழுதுகிறோம். ரெண்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு தென் ரெசிப்ரோக்கல் எடுப்போம், இந்த மாதிரி மாறும். ஓகே, ஸோ 2 ரெசிஸ்டன்ஸ்க்கு இப்படி 3 ரெசிஸ்டன்ஸுக்கு வழியே இல்லை, நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும், 3க்கு மேலே பேரலல் கனெக்ஷனில் இருக்கும்போது ஒன்றையும் ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், ஆன்சருக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அகெயின் ஒரு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஓகே, தென் வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட ரெசிஸ்டன்ஸ் பேலன்ஸ் P/Q is equal to R/S, இதை நமக்கு தெரிஞ்சது தான். ஓகே, பவரோட ஜென்ரல் ஃபார்முலான வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். இப்போது இந்த வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டை நம்ம V is equal to IR ஓம்ஸ் லா படி எழுதும்போது பவரை எப்படியெல்லாம் எழுதலாம், I²R இன்னொன்று V²/R. ஓகேவா? ஸோ அப்போ பவருக்கான ஃபார்முலாஸ் என்ன, VI I²R V²/R. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜூல்ஸ் ஹீட் லா. ஓகேவா? H is equal to I²RT. ஹச்சுங்கிறது ஹீட்டு. ஓகே, பவரோட யூனிட்டு வாட்டு, ஹீட்டோட யூனிட்டு ஜூல். ஓகே, இப்போ பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சம் எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டு வாங்க நான் என்ன சொல்லித்தரேன்றது. ஓகே, ஜேஇ 2024 கேட்ட ப்ராப்ளமை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, the ratio of the heat dissipated per second through the resistance 5 ohm and 10 ohm in the given circuit. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹீட் டிசிபேஷனோட ரேஷியோ கேட்டிருக்காங்க, ஹீட் டிசிபேஷனோட ரேஷியோ. ஓகே, இப்போது 5 ஓமுக்கும் 10 ஓமுக்கும் இடையில் ஹீட்டு ஜென்ரேட் ஆகும், அந்த ஹீட்டுக்கு இடையில் உள்ள ரேஷியோ என்ன, இதுதான் கொஸ்டின். ஸோ ஹீட் கேட்டுட்டாங்க, ஹீட்டு கேட்டாலே ஃபார்முலா என்ன, H is equal to I²RT. ஓகே, இப்போது I சர்க்கியூட்டில் பாருங்களேன். ஸோ இங்கே கரண்ட் I வரும், இங்கேயும் கரண்ட் I இது வரைக்கும். இங்கே போகிறப்போ இங்கே ஒரு கரண்ட்டு பிரியும், இங்கே ஒரு கரண்ட்டு பிரிஞ்சு வரும். அப்போது இது I1 இதை I2ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? இப்போது இந்த சர்க்கியூட்டில் பாருங்களேன், இது பேரலலில் இருக்குது. பேரலலில் இருந்தால் வோல்டேஜ் சேம், பேரலலில் இருந்தால் என்ன சேம்னு படிச்சிருக்கோம், வோல்டேஜ் சேம். ஓகே, இப்போது இந்த இதில் வோல்டேஜுக்கு ஃபார்முலானா V is equal to IR, V is equal to IR. அப்போது V1 பார்க்கலாம், V1 is equal to I1 × 5, அப்போது 5I1ன்னு சொல்லலாம். ஓகே, V2 என்னவா இருக்கும், I2 × 10, அப்போது 10I2.
parallel connectionல voltage சேம்னு சொன்னேன். அப்போ V1 is equal to V2. அப்போ என்ன ஆகும் 5I1 is equal to 10I2னு போட்டுறலாம். இப்போ அதை கேன்சல் பண்ணால் I1 is equal to இந்த 5ஐ கீழே கொண்டு வா 10/5 2I2. ஸோ அப்போ I1 is equal to 2I2. இன்னும் நம்ம ரேஷியோக்குள்ளேயே போல அடுத்து இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, H1/H2 கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட வேலை. அப்போ H1/H2 H1 என்னவா இருக்கும் I1 ஸ்கொயர்ட் R என்ன 5. T டைமை பாருங்களேன் பெர் செகண்டுன்னு சொல்லிட்டாங்க. பெர் செகண்ட் அப்போ 1 தான். ஓகே, டிவைடட் பை I2 ஸ்கொயர்ட் I ஸ்கொயர்ட் அதான் I2 ஸ்கொயர்ட் ஆருக்கு பதிலாக 10 ஓம் போடுறோம். பெர் செகண்டுங்கிறதுனால 1 கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் இருக்குது. இப்போது I1 ஸ்கொயர்ட் டிவைடட் பை 2I2 ஸ்கொயர்டுன்னு இருக்குது. I1 ஸ்கொயர்ட் பை 2I2 ஸ்கொயர்டு. இப்போது I1க்கும் I2க்கும் இடையில் நம்ம ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னவா இருக்குது I1 இஸ் ஈக்குவல் டு 2I2. அப்போ I1க்கு பதிலாக நான் என்ன பண்ணிடலாம் 2I2வை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 2I2 ஹோல் ஸ்கொயர்டு டிவைடட் பை 2I2 இருக்கும். டிவைடட் பை 2I2 ஸ்கொயர்டு இருக்கும். ஓகே, 2 2s are 4I2 ஸ்கொயர்டு பை 2I2 ஸ்கொயர்டு. I2 ஸ்கொயர்டை கேன்சல் பண்ணிவிடுங்க. இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வரும். இங்கே கீழே 1 அப்போ 2/1. ஸோ H1/H2 எவ்வளவு 2:1 அவ்வளோதான். H1:H2 is equal to 2:1. Choice A is a correct answer 2:1. இப்போது I1 I2 நம்ம புரிஞ்சிக்காம கரண்ட்டு சேம்னு அவசரத்தில் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும் 1:2ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், பேரலல் கனெக்ஷனில் வோல்டேஜ் சேம், சீரீஸ் கனெக்ஷனில் கரண்ட்டு சேம். ஓகே, ஸோ இது நல்லா தெரிஞ்சால் தான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு, கான்செப்டை புரிஞ்சால் குயிக்காக போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் JEE 2023 கேட்ட சம். ஓகேவா? ஹீட்டை பேஸ் பண்ணி கேட்ட சம் பார்க்கலாமா? 2 identical heater filaments are connected first in parallel and then in series. At the same time, applied voltage, the ratio of heat produced in the same time for parallel to the series will be. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸ் இருக்காம். ஃபஸ்ட்டு அதை பேரலில் கனெக்ட் பண்ணுறப்போ ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகிருக்கு. தென் அதே 2 ரெசிஸ்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணுறாங்க, அப்போ ஒரு ஹீட்டு டெவலப் ஆகிருக்கு. இப்போது பேரலலுக்கும் பேரலில் கனெக்ட் பண்ணப்போ வந்த ஹீட்டுக்கும் சீரீஸில் கனெக்ட் பண்ணப்போ வந்த ஹீட்டுக்கும் இடையில் உள்ள ரேஷியோ என்ன, இதுதான் கொஸ்டின். ஓகே, ஹீட்டுனாலே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா H is equal to I squared RT. இப்போ இந்த சம்மில் ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் 2 ரெசிஸ்டர் எடுத்துக்கிறதுனால R1ம் Rன்னு எடுத்துக்கிறேன், R2ஐயும் Rன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது ரெசிஸ்டர் முடிஞ்சிச்சு. கரண்ட்டு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அதுக்கு பதிலாக அப்ளைடு வோல்டேஜ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து டைமு சேம் டைம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சேம் டைம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வோல்டேஜில் எப்படி எழுதலான்னு யோசிக்கிறேன். ஸோ V is equal to IR, அதை வச்சு எழுதுவோம். H I ஸ்கொயர்டு இருக்கா, அதனால் நான் ஆரை மேலேயும் கீழேயும் மல்டி பண்ணுறேன். அப்போ R × R R ஸ்கொயர்ட் T பை R இருக்குது. இப்போது I ஸ்கொயர்டு R ஸ்கொயர்டை எப்படி எழுதலாம்? V ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அப்போ H is equal to என்னது V ஸ்கொயர்ட் T பை Rன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ ஹீட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா H is equal to I ஸ்கொயர்டு Rன்னு எழுதலாம்.
h is equal to I squared RT ன்னு எழுதலாம். At the same time இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணலாம், h is equal to v squared t by r ன்னு எழுதலாம். இப்போ நான் இந்த ஃபார்முலாவை எடுத்து தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, பார்க்கலாமா? h is equal to v squared t by r. ஓகே, சேம் ஐடென்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னால ஆர்னு எடுத்துட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பேரலல் கனெக்ஷனில் ஹீட்டை கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, பேரலல் கனெக்ஷன்னா 1/RPயில் தான் எழுதணும் ரெசிஸ்டன்ஸை. அப்போது 1/R ப்ளஸ் 1/R. இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? 2 இருக்குன்னா ஈஸியாக நான் என்ன சொல்லியிருக்கேன், 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுற, 2ஐயும் ஆட் பண்ணுற. அப்போது r ஸ்கொயர்ட் பை 2rன்னு இருக்கும். ஆரையும் கேன்சல் பண்ணி விட்ரு, கீழே ஒரு r மேலே ஸ்கொயர்டை கேன்சல் பண்ணிட்டேன்னா r/2ன்னு இருக்கும். அப்போது பேரலல் கனெக்ஷனில் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா r/2. ஓகே, அப்போது ஹீட்டை பார்க்கலாம். hp இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் t பை r. rp தானே, r/2. ஓகே, ஒன்று முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சீரீஸ் கனெக்ஷன் பார்க்கலாம். சீரீஸில் rs இஸ் ஈக்குவல் டு r ப்ளஸ் r டைரெக்டாக ஆட் பண்ணிடுவோம் சீரீஸில். அப்போது rs இஸ் ஈக்குவல் டு 2r, r ப்ளஸ் r 2r. அப்போது சீரீஸில் ஹீட்டு ஃபார்முலானா v ஸ்கொயர் t பை r. இப்போ v ஸ்கொயர் t பை r எஸ்ஸுக்கு பதிலாக இங்கேனா 2r சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, ரெண்டாவது இப்போது ஹச்பிக்கும் ஹச்எஸ்ஸுக்கும் இடையில உள்ள ரேஷியோ கண்டுபிடிச்சோன்னா சம் ஓவர். ஹச்பி பை ஹச்எஸ் இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் t பை r/2 டிவைடட் பை v ஸ்கொயர் t பை 2r. ஸோ இதை நான் எப்படி எழுதியிருக்கேன்னா, இது கீழேருந்து மேலே போகிறப்ப ரெசிப்ரோக்கலில் போகும். ஓகே, அப்போ v ஸ்கொயர் t பை r/2 இன்ட்டு 2r பை v ஸ்கொயர் t. இப்போ இந்த v ஸ்கொயர் tயையும் கேன்சல் பண்ணிடலாம், ஆரையும் கேன்சல் பண்ணிடலாம். கீழே டிவைடரில் இருக்கிற 2 மேலே போகிறப்ப மல்டிப்ளேயில் போகும். ஓகேவா? அப்போது ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்கா, 2 இன்ட்டு 2 4. ஓகேவா? ஸோ 4. அப்போது ஆன்சர் என்னவாக இருக்கும்? hp பை hs இஸ் ஈக்குவல் டு 4. 4 மீன்ஸ் 4:1 தான் ஆன்சர். ஓகேவா? சாய்ஸ் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் JEE 2024 கேட்ட சம். ஓகே, by what percentage will the illumination of the lamp decreases if the current drops by 20%? ஃபஸ்ட்டு 10% கரண்ட் உள்ளே போகுது, அப்போ கொஞ்சம் ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். ஏன்னா இலுமினேஷன்னு சொல்கிறாங்க, வெளிச்சம் வரும்போது ஹீட்டு டெவலப்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போது 100% கரண்ட்டு உள்ளே வருது, அப்போது ஹீட்டு டெவலப் ஆகுது H. ஓகே, இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா கரண்ட் ட்ராப்ஸ் 20%. அப்போது 20% கரண்ட்டு குறைய போகுது. 20%னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 80% கரண்ட் உள்ளே வருது. ஓகேவா? ஸோ 80% ஆஃப் கரண்ட் I. அப்போது 80/100 I. அப்போது ஹீட்டு வருது, இதை H டேஷ்னு வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வாட் பர்சன்டேஜ் டிக்ரீஸ், பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிறத கேட்குறாங்க. எதுக்கும் ஹச்சிலேருந்து H டேஷ் வருதா, லைக் 100% கரண்ட் வருது, அதுலேருந்து இப்போது 80% தான் கரண்ட் வருது. அப்போது 2 பேருக்கும் இடையில ஹீட்டு குறையும். ஆமாவா இல்லையா? 100% கரண்ட் வரையில் இலுமினேஷன் அதிகமாக இருக்கும், அப்போ ஹீட்டும் அதிகமாக இருக்கும். 80% கரண்ட்டு உள்ளே வரும்போது ஹீட்டு கொஞ்சம் குறையும். ஓகே, ஸோ எத்தனை பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ இலுமினேஷன் அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா ஹீட் டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இது தெரிஞ்சுக்கணும் நீங்கள்.
இப்போ ஹச்சுக்கு ஃபார்முலானா h is equal to I squared RT. ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுக்கோ. இப்போ h டேஷ்க்கு பார்க்க போகிறேன். அப்போது கரண்ட் எவ்வளோ வருது? 80% தான் உள்ள நுழையுது. அப்போது 80/100 I the whole squared RT. ஓகேவா? 0க்கு 0, 80/10 2 டேபிளால் அடிச்சிருவோம். அப்போது 4/5, 4 squared by 5 squared into I squared. அப்போது h dash is equal to 16/25 I squared RT. இப்போது இந்த I squared RTயை பாரு, h மாதிரியே இருக்கா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா h dash is equal to 16/25 ஹச்சுன்னு எழுதலாம். ஓகே, இப்போது பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அளவு டிக்ரீஸ் ஆகிருக்கு? அப்போது பர்சன்டேஜ் டிக்ரீஸ்னாலே ஃபார்முலா என்னென்னா டிஃபரன்ஸ் டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100. ஸோ அப்போது மேலே டிஃப்ரென்ஸ் எழுதணும், h minus h dash divided by original value h into 100. ஓகேவா? h அப்படியே வச்சுக்குவோம். h டேஷ்க்கு பதிலாக நான் இதை இப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது h minus h டேஷ்க்கு என்ன பண்ணலாம்? 16/25 h by h into 100. சால்வ் பண்ணால் ஆன்சர். எல்சிஎம் எடு 25h மைனஸ் 16h 9h டிவைடட் பை 25 டிவைடட் பை h இன்ட்டு 100. இப்போ ஹச்சையும் கேன்சல் பண்ணிடு. 9/25 இன்ட்டு 100 இருக்கும். 25ஆல் 100 கேன்சல் பண்ணு, 4 டைம்ஸ். அப்போது 9 × 4 36. ஸோ ஆன்சர் 36%. ஆன்சர் என்ன? 36%. சாய்ஸ் டி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிருச்சுன்னா இந்த சம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த சர்க்யூட் ஷோன் இன் ஃபிகர், த ஹீட் produced in the 5 ohm resistor due to the current flowing through it is 10 calorie per second. The heat generated in the 4 ohm resistor is 4 ohm and 6 ohm resistors சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுக்கும் பேரலாக 5 ohm resistor கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த 5 ohm resistorல எவ்வளவு ஹீட் ஜென்ரேட் ஆகுதுன்னா 10 calories per second தான். H5ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. H5 10 calories per second. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா the heat generated in the 4 ohm resistor is H4 என்னன்னு கேட்குறாங்க. 4 ohm ரெசிஸ்டரில் எவ்வளவு ஹீட்டு ஜென்ரேட் ஆகுது, இதுதான் கொஸ்டின். உங்களுக்கு ஹீட்டுக்கான ஃபார்முலா தெரியும். H is equal to I squared RT. H is equal to I squared RT. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா H4க்கும் H5 கொடுத்துட்டாங்க, H4 கேட்குறாங்க. இப்போது தெரியாத வேல்யூ மேலே எழுதுகிறேன், கீழே தெரிஞ்ச வேல்யூ எழுதுகிறேன். அப்போ H4/H5 இஸ் ஈக்குவல் டு I squared RT. இப்போது கரண்ட்டை பற்றி பேச போகிறோம். ஓகேவா? கனெக்ஷன் எப்படி இருக்குது? பேரலல் கனெக்ஷன். அப்போது கரண்ட் I இங்கே உள்ளே வருதுன்னா ரெண்டு பாத்துலேயும் வேறு வேறு மாதிரி போகும். அப்போது I1 இங்கே வரும், இங்கே I2 வரும் கரண்ட். ஓகேவா? ஸோ அப்போது H4க்கு I1 கரண்ட் வருது, H5க்கு I2 கரண்ட் வருது. ஓகே, H4ல் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது 4 ohm, H5ல் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது 5 ohm. டைமை பொறுத்த வரைக்கும் பெர் செகண்ட் தான். இப்போ ரெண்டும் கேன்சல். ஓகே, இப்போ என்னோட வேலை என்னென்னா I1 I2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இது பேரலல் கனெக்ஷன். பேரலல் கனெக்ஷன்னா கரண்ட்டு
டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வோல்டேஜ் சேமாக இருக்கும். அப்போது இங்கே இந்த பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்குவோம், இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்குவோம். அப்போ வோல்டேஜ் பிட்வீன் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு I1க்கு பார்ப்போமா. ஸோ இதில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, இது சீரீஸில் இருக்குது. அப்போ ரெண்டையும் டைரெக்டாக ஆட் பண்ணுங்கள். 4 + 6 10 10 × I1 10 I1. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே உள்ளது I2 கரண்ட் 5 ohmல வருது. அப்போது 5 × I2 போட்டுற வேண்டியதான். ஓகே, நான் என்ன சொன்னேன், பேரலல்ல ரெண்டுமே சேம்னு சொன்னேன். பேரலல்ல பொட்டன்ஷியல் சேம். அப்போது 10 I1 is equal to 5 I2. 5 இங்கே கொண்டு வா, 10/5 2 I1. ஓகே, 2 I1 is equal to I2ன்னு இருக்கும். ஓகே, இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். பார்க்கலாமா. H4/H5 H4/H5 எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 10 calories/second. ஸோ 10 I1 ஸ்கொயர்ட். I1னா I1 எடுத்துக்கிறேன், இப்போ I1 ஸ்கொயர்ட் R. ஸோ 4 ohm. அப்போது 4 டைம் per second 1 divided by I2. I2 is equal to in terms of I1 லேடு. அப்போது 2 I1 the whole squared into R 5 ohm into 1. இப்போ என்ன ஆகும், 4 × I1 squared 4 I1 squared divided by 2 squared 4 I1 squared into 5. இப்போ இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். I1 ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே கீழே இருக்கிற 10 இங்கே போகிறப்போ மல்டிப்ளேயில் வரும். அப்போ H4 is equal to 10/5 கேன்சல் பண்ணால் 2. இப்போது H4ஓட ஆன்சர் என்ன, 2 calories/second. அவ்வளோதான் ஆன்சர். B is the correct answer. ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸியான சம்மை கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி சம்மெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய சம்மை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நான் போட்ட சம்மையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஸோ எந்தளவு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மார்க்கு அதிகமாகும். ஓகேவா. ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மாஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா. தேங்க்யூ.